இன்றைக்கி பார்க்க போகிற பாடல் பார்த்திங்கன்னா 2 அழகான கிராமத்து காதல் பாடலை தான் பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அந்த 2 பாடலில் உங்களுக்கு என்ன பாடல் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் கிராமத்து பாடல்கள்லாம் அந்த கிராமத்தோட வட்டார சொல்லலாம் அவ்வளோ அழகாக அந்த பாடல்களில் பயன்படுத்தியிருக்காங்க. அந்த மாதிரி அழகான சொற்கள் கொண்ட ஒரு 2 பாடல் தான் பார்க்க போகிறோம். அந்த 2 பாட்டையும் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் எம்கே. தமிழ் படங்களில் ஏகப்பட்ட கவிஞர்கள் ஏகப்பட்ட பாட்டு எழுதியிருக்காங்க. அதில் ஒரு சில கவிஞர்கள் தான் நம்மளுக்கு தெரியும். ஒரு சில கவிஞர்கள் நல்ல பாடல்களை கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த கவிஞர் யாருன்னே நம்மளுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு பாடலை கொடுத்த ஒரு நல்ல கவிஞர் தான் இந்த பாடலை எழுதியிருக்காரு. அந்த கவிஞரோட பேர் பார்த்தீங்கன்னா முத்துலிங்கம். இந்த பாடலோட எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் எதுன்னு சொல்லுவேன்னா, சொர்ணல் அதோட குரலும் நம்ம இளையராஜாவோட இசையும். ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் மீது காதல் வந்தால் அது எப்பயுமே ரொம்ப அழகாக ரசிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும். இந்த பாடலில் அவளோட ஆசையை அவ்வளோ அழகாக சொல்கிறாள். பார்க்க போகிறது 2வது சாங். இந்த பாடல் வரியை யார் எழுதினார்னா வாலி, இளையராஜாவோட இசையில். இந்த பாடலை கேட்கும் போதே ஒரு தனி வைப் இருக்கும். அதுவும் கமலஹாசனோட வாய்ஸ்னா சும்மாவா, மறக்க மனம் கூடுதில்லையே. இந்த பாடல்ல பாத்தீங்கன்னா அந்த உச்சரிப்பு அவ்வளவு அழகா இருக்கும். இந்த 2 பாடல்ல உங்களுக்கு என்ன பாடல் பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வேற ஒரு பாடல்ல பார்க்கலாம். வணக்கம் மக்களே, நான் உங்க எம்கே. உன்னுடைய வேதனைய நான் அறிந்தேன். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. உள்ளம் மட்டும்